தமிழ்னு வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்கிறப்ப அவ்வளோ எழுச்சி. நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா டிராப் அவுட்ஸ் நிறைய இருக்கு. இந்தியா கொண்டாந்த மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழி மறக்கப்பட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து தமிழ் மொழியை நீங்க வந்து கத்துக் கொடுப்பீங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைஞ்சிட்டோம். ஏற்கனவே தன்னிறைவு. சார், இப்போ நம்ம இன்டர்நெட்டை சுத்தி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப புதிய கல்வி கொள்கையை பத்தி நிறைய பேசுறாங்க, மொழி அரசியலை பத்தி நிறைய பேசுறாங்க. சோ இதுல வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இந்த நேர்காணல் நான் பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, அவங்களுக்குமே நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன நடந்துட்டு இருக்கு கள நிலவரம்? உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பட் திடீர்னு ஏன் இந்தி எதிர்ப்பு பேசுறாங்க அப்படின்றத யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. இது எதுக்கு சம்பந்தமா திடீர்னு இந்த இந்தி எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நான் கூட வந்து படிக்கிறப்ப அந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லாம் எங்கள் ஸ்கூலில் கூட எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போவாங்க. கையில் போர்டு எடுத்துட்டு போவோம், இந்தி ஒழிக இந்தி ஒழிக அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் அதெல்லாம் கூட்டு போவாங்க. அந்த இடத்துல எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஹிந்தியில தான் அப்பெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாத்தையும் அழிச்சு தமிழ்ல எல்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்தது. ஏன்டா அப்படின்றத பார்த்தேன். அது அனலைஸ் பண்றப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது. இது வெறும் வந்து மொழி திணிப்புக்காக இவங்க போராடல. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஆக்சுவலா 1986ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 48, 49 அந்த இயர்ல தான் வந்து கொண்டாந்துருக்காங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த எஜுகேஷன் பாலிசி சிஸ்டம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்றப்ப அந்த 1986ல வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா அது மேக்சிமம் எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே கொண்டாடல. அதுக்காக ஒரு கமிட்டி எல்லாம் போட்டு எதனா பண்ணணும் அப்படின்னு பார்த்தப்ப 2016ல சுப்பிரமணியம் கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 4 வருஷம் டைம் எடுத்துட்டாங்க. என்னெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும், என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டாடணும், என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து பண்ணணும். அதில் எஜுகேஷனில் என்ன கொண்டாடணும் அப்படின்றது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டாந்தாங்க. இது 2020ல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. பட் இது வரைக்கும் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் வந்து அது வந்து கொண்டாடல. அதுக்கு நிறைய வந்து எதிர்ப்புகள் இருக்குது. நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்னும் முழு வடிவம் கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கலாம். நீங்கள் கூட 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் பிரதான் அவர் என்ன சொல்கிறாரு, நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழ்நாடு ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் பட்ஜெட்டில் அலாட் பண்ண அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. பயங்கர எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், ஒரே ஒரு கட்சியை தவிர மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட்டாக 25, 26க்கான பட்ஜெட் அலோகேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல. இது ஏற்கனவே 2024, 25க்கான வந்து அலோகேஷனும், அதுவும் வந்து சம்ரிக்தா சிக்ஷன் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது சம்பந்தமான அந்த பாலிசி, இந்த எஜுகேஷன் பாலிசியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது. சார், முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட், இந்த ரைட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அதாவது ஒரு ஃபண்டை வந்து நாங்கள் இப்படி பண்ணாதான் கொடுப்போம்னு ஹோல்டு பண்ற ஒரு ரைட்ஸ் அப்படின்றது இருக்குங்களா? இல்லை, ஆக்சுவலாக இதுல வந்து கான்ஸ்டியூஷன் லால வந்து சொல்றாங்க. சில திட்டங்களுக்கு வந்து மாநில அரசு இவ்வளோ பங்களிப்பு கொடுக்கணும், மத்திய அரசு வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற. இப்போ இவங்க சொல்கிற இந்த சிஸ்டம் படி 60% வந்து ஃபண்டு வந்து நம்மளுக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கணும், 40% இவங்க கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலாக இது முடிஞ்சே போச்சு, இந்த வருஷமே முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து அலாட் பண்ண அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்றது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வாதமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் இயரே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப NEP அந்த நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிஸ்டம் வந்து நிறைய பேர் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, முக்கியமான ஒரு சில மாற்றங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில என்னென்ன இருக்கு? இப்போ ஒரு நார்மலாக ஒரு படிக்கலைன்னா கூட புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டமில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு குழந்தை வந்ததுன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்டில் தான் அந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்புறமா 11th and 12th ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றத பார்ப்போம்.
பட் இப்போ இந்த நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. மத்திய அரசு ஃபாலோ பண்ண வேண்டியது, சில ஸ்டேட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது. கன்கரன்ஸ்னா 2 பேருமே சேர்ந்துக்கான இதுக்கு. அதில் வந்து தான் இந்த எஜுகேஷன்ஸை வந்து கொண்டாந்துருக்காங்க. ஏற்கனவே நீட்டுக்கு வந்து நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே +2 ஒரு எக்ஸாம் எழுதி, திருப்பி நீட்டுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி, தேவையில்லாமல் இந்த மருத்துவ சீட்டு கொடுக்குறாங்க. அகெயின் நம்மளுடைய இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை சின்ன வயசில் நிறைய பேர் வந்து எஜுகேஷனுக்கு கொண்டாட மாட்டேன்றாங்க. ஒரு 2 வயசுலேயே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அந்த ப்ரீ எஜுகேஷன் சொல்கிறாங்க. அது வந்துட்டு ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அதில் வந்ததுன்னா அது மோல்ட் ஆகும். அதில் இருந்து வெளியில் போகாமல் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏஜ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 6 வயசுக்குள்ள ப்ரீ பிரைமரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 6 வயசுலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்போ என்னன்னா ஒரு அந்த குழந்தை வந்து செகண்டரி லெவலில் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும். அப்போ 2 வயசுல இருந்து ஒரு 6 வயசுல இருக்கக்கூடிய குழந்தை அந்த 3rd ஸ்டாண்டர்ட் முடிக்கும். அது வரைக்கும் எக்ஸாம்ஸ் கிடையாது. ஆனால் பழைய சிஸ்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அது ஸ்கூல்ஸில் எக்ஸாம்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸாம்ஸ் வந்து அசஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு போர்டு எக்ஸாம் மாதிரி வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மிடில் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3ஆம் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வருது. 3 to 5 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலில் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த 3ஆம் கிளாஸ்ல இருந்து படித்து 3, 4, 5 திரும்பி 5ஆம் கிளாஸில் ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, ஓகே 10th எக்ஸாம்னா பரவாயில்ல, ஓகே அதில் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதலாம். 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது அப்போ அந்த இடத்துலயே அந்த ப்ரெஷரை வந்து கொண்டாடுறீங்க. சப்போஸ் அந்த குழந்தை அந்த இடத்துல ஃபெயில்யூர் ஆகிடுச்சு, பண்ணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திரும்பி 5ஆம் கிளாஸில் வேற ஒரு கொண்டாடுறீங்க. அப்போ அந்த குழந்தை தொடர்ச்சியாக விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஏற்படுமே தவிர தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா திருப்பியும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி அடுத்த செக்மெண்ட் ஒன்று கொண்டாடுறாங்க. அது ஒரு 3 இயர்ஸ் 6, 7, 8 அந்த கிளாஸ் படிக்கணும். அப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் கிளாஸில் ஒரு அசஸ்மெண்ட் எக்ஸாம், அதுதான் போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி அந்த எக்ஸாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் சில கருத்துக்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியில் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. அந்த டைமில் ஒரு 6லேருந்து 8 படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு தொழில் கல்வியும் சேர்த்த மாதிரி படிக்கணும். ஒரு ஏசி மெக்கானிக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தச்சு தொழில் செய்கிறவரோ இல்லைன்னா வந்து என்ன தையற்கலையோ இந்த மாதிரியான ரிலேட்டடாக கற்றுக்கிட்டு அந்த நியரஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு 10 நாள் இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பற்றி அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டாங்கன்னா ஒரு படிக்கிறப்பையும் அந்த குழந்தை வந்து ஒரு தொழிலில் பற்றியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபியூச்சரில் வந்து ஒரு படிக்கிறது ரிலேட்டடாக அவங்க எதனா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த என்டர்பிரைனர்ஷிப் உருவாகும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு 13 வயசு வரதுக்குள்ளேயே 3 போர்டு எக்ஸாம்ஸ். இப்போ 10ஆம் கிளாஸ்னா நம்ம பார்த்தா 7ஆம் கிளாஸ்லேயே பயன்படுத்தோம். 10th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் சொல்லி பயன்படுத்துறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸில் ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் 5ஆம் கிளாஸில் ஒரு எக்ஸாம், அப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறமா திருப்பி அகைன் 10th ஸ்டாண்டர்ட் வர எக்ஸாம். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் 12th படிக்கிறப்போ ஒரு எக்ஸாம். அப்போ கிட்டத்தட்ட இது 5 அடுக்குகளாக இருக்கக்கூடியதுல வந்து 5 எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க. 5 எக்ஸாம்ஸ் வைக்கிறது கூட பரவாயில்ல. ஆனால் முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் வந்து அந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணுதுல குழந்தை, அப்போ இந்த +2 முடிச்ச மார்க்கை வச்சு எடுத்துக்க மாட்டாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். அந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் காலேஜில் இடம் ஒதுக்குவாங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து பேசலை. ஆனால் இதுதான் வந்து மெயின் வந்து அக்செப்ட் பண்ணாததுக்கு மெயின் ரீசனாக வந்து நிறைய ஸ்டேட் சொல்கிறது. அப்போ நாங்கள் எதுக்கு இவ்வளோ எக்ஸாம் ப்ரெஷரை பார்த்து அப்போ அந்த பையனுக்கு வந்து தடைப்படக்கூடிய இது இருக்குது நடுவுலேயே விட்டு போகிறதுக்கு. ஏன்னா இதை யாரெல்லாம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் ஹையர் எஜுகேஷனில் படிக்கிறது லேடிஸ் இருந்தாலும் சரி, இந்த ஜென்ஸுக்கு இருந்தாலும் அந்த ரேஷியோ அந்த மேலு அந்த ஃபீமேல் ரேஷியோவில் நம்ம தான் ஹையஸ்டில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய ட்ராப் அவுட் இருக்குது. அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடி மாநிலமாக இருக்குது. அதே போல் நியூ எஜுகேஷன் பாலிசியில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 3 கிலோமீட்டருக்கு ஒரு வந்து பால்வாடி ஸ்கூல் இல்லையா, அந்த மாதிரி, அப்புறம் மிடில் ஸ்கூலு,
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூலு, ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டருக்கு இந்த கிலோமீட்டர்ஸ் மாறலாம், பட் எக்ஸாக்டா தெரியல எனக்கு. 10லேருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதெல்லாம் வந்து 2030க்குள்ள இலக்கை அடையணும் அப்படின்ற மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசில சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து அச்சீவ் பண்ண விஷயமா இருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாத்தையும் ஏற்கனவே அச்சீவ் பண்ண விஷயத்த போய் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்துட்டு வரணுமா அப்படின்றது ஒன்று போனாலும், 2வது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெயினா வந்து இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமும் பேசுறாங்க. நிறைய பேர் வந்து எஜுகேஷனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கருத்துக்கள் தெரிகிறாங்க. ஒரு +2 முடிச்சுட்டும் ஒரு எக்ஸாம் எழுதி திருப்பியும் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. திருப்பியும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா இல்ல. போர்டு வந்து இப்ப நம்மளுக்கு தமிழ்நாடு போர்டு இருக்கு, ஆந்திரா போர்டு அந்த மாதிரி இல்லாம இதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப என்சிஆர்டிக்குன்னு ஒரு போர்டு இருக்கோ அந்த மாதிரி நேஷனல் கரிக்குலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சிருக்காங்க. NCFSC அப்படின்ற போர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றப்ப இப்ப நிறைய போர்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாத்தையும் எடுத்து பரேக்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு அமைப்பு இதை கொண்டாடுறாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோடவோ இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டோடவோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், என்ன சேஞ்சஸ் கொண்டாடலாம், இதெல்லாத்தையும் கேட்டு முடிவெடுத்து பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப எந்த கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்டோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை எடுத்துக்கல, என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது. ஏன்னா இவங்களா விருப்பப்பட்ட விஷயங்களை சேர்க்கலாம், இவங்களா விருப்பப்பட்ட விஷயங்களை எடுத்துடலாம் அப்படின்றதுனால நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோழரோ சேரரோ பாண்டியரோ இல்லைன்னா இந்த நம்மளுடைய சங்க காலத்தோட விஷயங்களோ மறக்கப்பட்டு விடலாம். இதுல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுடும். நம்ம தமிழருக்கு உண்டான பண்டைய கலாச்சாரமோ இல்லைன்னா மொழியிலையோ இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அது இல்லாம மும்மொழி கொள்கையை வேற அவங்க சொல்றாங்க. நம்ம ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2 மொழி கொள்கை தான். ஒன்று தமிழ், 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம். இதுதான் நம்ம வந்து காலங்காலமா வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மும்மொழியில வந்து என்னன்னா லோக்கல் லாங்குவேஜ் தாய்மொழி கல்வின்றதை அவங்க இன்சசிஸ் பண்றாங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் கண்டிப்பா தாய்மொழியில தான் படிக்கணும்ன்றாங்க. ஆனா அடுத்தது வந்து ஒரு உள்ளூர் மொழி படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளி நாடுகள்ல நம்ம போய் நல்லா பர்ஃபார்ம் பண்றப்ப அதுக்கு தேவையான ஒரு ஜெர்மனோ இல்ல ஸ்பானிஷோ இல்லைன்னா மலாயோ எந்த நாடுக்கு போறோமோ அது ஒரு சப்போர்ட்டடா நம்ம பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியாளர்களோ இல்ல நம்ம தமிழக அரசோ என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து தமிழ் மொழியை நீங்க வந்து கத்துக் கொடுப்பீங்க? 2வது ஒரு குழந்தை வந்து கேரளா படிக்கணும்னு நினைக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க கேரளால தமிழ் ஆசிரியர்ல தமிழ்நாட்டுல வந்து கேரளா டீச்சரை நீங்க கேரளா மொழியை பயிற்றுவிக்கக்கூடிய டீச்சர்ஸை கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க என்ன பண்றாங்க, இப்போ கேந்திர வித்யாலயாவை நம்ம உதாரணத்துக்கு ஆங்கிலம் தான் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹிந்தி வருது. அப்போ ஒரு குழந்தை அங்க தமிழ் படிக்கணும்னா தமிழ் இல்லை அப்படின்னா மறைமுகமாக அந்த தமிழ் இல்ல ஹிந்தி தான் படிக்கிற மாதிரி அந்த திணிப்பை ஏற்படுத்துறாங்க. அப்படின்ற மாதிரி மறைமுகமா அந்த 3வது லாங்குவேஜ் இல்லாம தமிழுக்கு பதில் அது வந்து ஹிந்தி அப்படின்ற மாதிரி கொண்டாடுற மாதிரி வந்து சொல்ற மாதிரி இந்த எதிர்ப்புகள் இருக்கிறதுனால தான் நிறைய குழப்பங்கள் டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவாதம். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் சரி, மாணவர்களும் சரி, படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, ஒரு தமிழ்னு வந்துட்டா வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்கிறப்ப அவ்வளோ எழுச்சி இது பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி தமிழுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இந்த போராட்டம் தீவிரம் அடையும். இது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதே போல இந்த பணம் விஷயத்துல வந்து என்ன கமிட்மெண்ட் இருக்கோ மத்திய அரசு வந்து அதை வந்து நம்மளுக்கு விடுவிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைஞ்சிட்டோம். ஏற்கனவே தன்னிறைவு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், காலை உணவு கொடுக்கணும். நியூ எஜுகேஷன் பாலிசியில காலை உணவு கொடுத்தா பசங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்க 2 வேளை சாப்பிடுறது ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் ஒரு தெளிவான ஒரு திட்டம் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு தான் நாங்க பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். பண்றதை நீங்க வந்து பண்றதுக்கு என்னத்துக்கு எங்களுக்கு தேவையில்லை. அதே போல இன்னைக்கு நான் வந்து
என்னுடைய கலாச்சாரத்தையும் எடுத்துட்டு போகணும்னா இந்தியாவுக்குள்ளேயே நான் உருட்டணும்னு அவசியம் இல்லை. நான் வெளிநாடுகள்ல தான் நான் எடுத்துட்டு போய் பண்ணணும். அப்ப அதர் இதுல போகிறப்ப இங்கிலீஷ் தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம். அதே மூலியமா நம்ம எடுத்துட்டு போகலாம். அண்ணா கூட பேசுறப்ப அவர் வந்து சொல்றாரு, வெளிநாடுல மொழியில நீங்க என்ன நிறைய இருக்கு, அதுல இங்கிலீஷ் ஓகே. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதுதான் அப்படி இல்லாம எந்த மொழியில எது கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை உடனே எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால நம்ம இங்கிலீஷை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் ஹிந்தியில போனேன்னா அங்க போனேன்னா என்ன எனக்கு தேவை, சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, சாப்பாடு எங்க கிடைக்கும், எந்த இடம் கிடைக்கும், இல்ல பேங்க் எங்க இருக்கு, இதுதான இது ஒரு 10-20 வார்த்தைகளை நான் கத்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நிஜமாவே மும்மொழி கல்வி அப்படிங்கிறது தேவையா கட்டாயமா நமக்கு? அதுதான் நம்மளுடைய தமிழக அரசும் சரி, நம்மளுடைய தமிழக மக்களும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அது தேவையில்லையே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்தோம்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் மேக்சிமம் நம்ம என்ன ஆந்திரால போய் வேலை செய்யறோமா, இல்லைன்னா டெல்லியில போய் வேலை செய்யறோமா, இல்லைன்னா பம்பாயில போகணுமா, இல்ல அதெல்லாம் பார்த்தோம் இல்ல. நம்ம வந்து யூஎஸ்ல இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, யூகேல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, கனடால இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நாடுகள்ல தான் நம்ம போறாங்களே தவிர அப்ப நீங்க ஆந்திரால கூட எடுத்துங்க, ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்களா, இல்ல ஆந்திரால இருந்து வந்து போறாங்கன்னா மேக்சிமம் ஆந்திரா பீப்புள் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க ஏன் அப்போ நம்ம ஒரு அடிஷனலா ஒரு தேர்ட் லாங்குவேஜ், அதே போல இந்த தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த தேர்ட் லாங்குவேஜ் அதை இந்தியா கொண்டாந்த மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழி மறக்கப்பட்டு இருக்கு அப்படின்றாங்க. பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பீகாரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா பீகாரியே பேசுறது இல்லை அப்படின்னா. அதே போல மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா மராட்டி பேசுறதே இல்லை, ஹிந்தி தான் பேசுறாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப மறைமுகமா ஒரு ஹிந்தி திணிப்பு வந்து ஏற்படுது அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடிய இல்லைன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே இன்ட்ரோடியூஸ் பண்ண சில மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல டிராப் அவுட் ரேஷியோ நிறைய இருக்குன்றாங்க. அப்ப அதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சிக்கான வழிகளும் இல்லாம இருக்கு. அப்ப ஏன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா நம்மளுடைய தமிழ்நாடு மக்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் முன்னிலைப்படுத்துறாங்க. இது நம்மளுடைய கருத்து, நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதை பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேரு, அவங்களுடைய இதுக்கே விட்டுறேன். ஏன்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க, இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கை இல்ல ஹிந்தி பேசுறது இல்லைன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் இந்த வருட பட்ஜெட்ல வந்து அமௌண்ட் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தாய்மொழி முக்கியம், எல்லா இதுலயும் மாநிலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியில தான் படிக்கணும். அந்த தாய்மொழி வளர்ச்சிக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட் மட்டும் தான் ஒதுக்கி இருக்காங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் ஒதுக்கலையே அப்படின்ற மற்ற மாநிலங்களும் கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால நம்மளுடைய இந்த வியூவர்ஸ் வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து நம்ம தமிழை வந்து ஒதுக்கிட்டோ அதை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னொரு மொழிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சப்போர்ட் பண்ணலாம், தேவைதான் நம்ம படிச்சுக்க போறோம். அதை தான் நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாம் எஜுகேஷனிஸ்டும் சொல்றாங்க, இல்லைன்னா இந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்களும் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா நம்ம தமிழ்நாட்டில தான் வட மாநிலத்தில இருந்து நிறைய பேர் வராங்க. அவங்க தான் வந்து தமிழ் வந்து இன்னொரு லாங்குவேஜ் பார்த்துக்கணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த் சைடு போறது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. அப்ப அவங்க தான் இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கணுமே தவிர நம்ம அவங்க வராங்க அவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணுன்றதுக்காக நம்ம கத்துக்கணும். அந்த திணிப்பு வேண்டாம். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க படிக்கலன்னு சொல்லல. நான் கர்நாடகா போய் நான் வேலை செய்யணும்னா கர்நாடகா லேண்ட் பண்ணிக்கிறேன். நான் கேரளா போனேன்னா நான் கேரளா கத்துக்கிறேன். நான் இதுவே போய் ஆந்திரால இருந்தேன்னா ஆந்திரால நான் வந்து பேசக்கூடிய மொழி என்னவோ அதை நான் கத்துக்க போறேன். நான் வந்து டெல்லி போனேன்னா எனக்கு லாங்குவேஜ் வேணும், நான் ஹிந்தியை கத்துக்கிறேன். எனக்கு போறப்ப கத்துக்கிறேன். அதனை கம்பல்சரியா வந்து இதுல வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீச்சர்ஸை நீங்க உருவாக்கி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு நாங்க இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக அரசு வந்து ஆணித்தரமா இருக்காங்க. அதுல எல்லா அரசியல் கட்சிகளும், ஒரே ஒரு கட்சியை தவிர வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே நிலைப்பாடுல தான் இருக்காங்க. நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல கொடுங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ நம்ம பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்போ நான் வந்து கேட்கறது காலேஜ் எஜுகேஷன்ஸ், அதை பத்தி என்ன சொல்லிருக்கீங்க? இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசில வந்து பாத்தீங்கன்னா அது நல்லாவும் இருக்கு, பட் சில பேர் கருத்துக்கள் அது முரணாவும் இருக்கு. இப்போ +2 முடிக்கிறோம், +2 முடிச்சுட்டு ஒரு காமன் எக்ஸாம் வைக்கிறோம். அந்த காமன் எக்ஸாம் வச்சுட்டு நான் போய் உதாரணத்துக்கு ஒரு பிகாம் வந்து எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணிடுறேன். எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் பாக்குறேன், எக்கனாமிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து போற மாதிரி இல்லை. என் கூட இருக்கிற பையன் பிகாம் எடுத்துக்கிட்டான், அவன் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கிறான், அவன் எல்லாம் சிரமமா நல்லா ஈஸியா படிச்சிடறான், ஜாலியா இருக்கான். எனக்கு வந்து இதுல வேலை வாய்ப்பு இருக்குமே தெரியல, ஐயோ என்னடா தேவையில்லாம இந்த குரூப் எடுத்துட்டுமா அப்படின்னு நிறைய இடத்துல எனக்கு படிக்க முடியாம டிராப் அவுட் இருக்கு இப்பத்துல.
ஆனா நியூ எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி டிராப் ஆக வேண்டாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்க படிச்சுட்டு, சப்போஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், செகண்ட் இயர் வந்து எனக்கு இது வேண்டாம், நான் வேற ஸ்ட்ரீம்ல நான் போகணும் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்றாங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு பிரேக் பண்ணிட்டா இப்ப நார்மல் சிஸ்டத்துல டிஸ்கண்டினியூ ஆயிடும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சப்போஸ் நான் பிகாம் எடுக்கிறேன், இல்ல பிஏ எடுக்கிறேன், இல்ல பிஎஸ்சி படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், உங்களுக்கு சர்டிபிகேஷன் கோர்ஸ் கொடுத்துறேன். 2 வருஷம் முடிச்சீங்கன்னா இப்பயே ஆக்சுவலா ஐஐடி எல்லாம் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஐஐடியில வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, சைபர் செக்யூரிட்டி, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் பண்ணா சர்டிபிகேஷன் கோர்ஸ், 2 வருஷம் பண்ணா டிப்ளமா கோர்ஸ், 3 வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிகிரி கோர்ஸ், 4 வருஷம் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எந்த டிகிரி வேணும்னா படிங்க, உங்களுக்கு படிக்கணும் தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் பண்றப்ப நீங்க படிக்கிறதுக்கு தொடர்ச்சி இல்லை, நீ வேற எதனா படிக்கணும்னா நீ வேற போய் படிச்சுக்கலாம், ஆனா உனக்கு வந்து சர்டிபிகேஷன் கோர்ஸ் கொடுத்துறேன், அதுக்கு உனக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் உனக்கு கொடுத்துறேன். இப்போ வந்து நம்மளுக்கு அப்பார் கார்டுன்னு நம்ம நீட் எக்ஸாம்ஸ் போடுறப்ப கம்பல்சரி சொன்னாங்களா, அது ஏபிசி கார்டுன்ற மாதிரி ஏற்கனவே வச்சிருந்தாங்க, அகாடமிக் கிரெடிட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு ஏபிசி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துறோம், பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி வச்சிரும். நீங்க சர்டிபிகேஷன் கோர்ஸ்னா ஒரு பாயிண்ட், டிப்ளமா கோர்ஸ்னா ஒரு பாயிண்ட், நீ என்ன டிகிரி படிக்கிறியோ அதுக்கு மேல பிஜி பண்றியோ, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்றியோ, இல்லைன்னா ரிசர்ச் பண்ணி அதுல ஏதாவது ஃபெலோஷிப் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். நீங்க இன்டர்வியூ போறப்ப இந்த பாயிண்ட் சிஸ்டம் எது ஹையஸ்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா சில பேருக்கு வந்து ஒரு பையன் ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிப்பான், அந்த பையன் படிக்கிறப்ப 2 வருஷம் படிக்கிறான், அந்த நாள் பையனுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாம அதை விட்டுறணும்னு நினைக்கிறான். வீட்டுல என்ன பண்ணலாங்க, இல்லப்பா எப்படின்னா இது முடிச்சுட்டு அப்படின்னு ஒரு புஷ் கொடுப்பாங்க, எப்படியும் அந்த கோர்ஸை முடிச்சா அவன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவான் அப்படின்ற கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே இருக்கு. இந்த இப்படி பாக்குறப்பையும் நல்லா தான் இருக்கு, இந்த பக்கத்துலயும் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு. அது எப்படி வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ்ட் இன் ஐஐடியில நல்லா தான் இருக்கு. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று படிச்சுக்கிட்டே இன்னொன்று படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க. டுவல் டிகிரி கோர்சஸ்லாம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது, அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் டிராபேக்ஸ் இருக்கு. பட் எதெல்லாம் வந்து டிராபேக் இருக்கோ அந்தந்த மாநில அரசு கூட கலந்து பேசி அந்த சிஸ்டம் வந்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருங்கிணைச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றதுக்கோ இல்லைன்னா வளர்ச்சி அடையிறதுக்கோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நினைச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் பெர்குலேட் ஆகிறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லாகவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம இந்தியா அப்படின்றதே ஒரு டைவர்ஸான ஒரு கண்ட்ரி, டைவர்சிட்டின்றது இருக்கு. இப்போ இந்த எஜுகேஷன் பாலிசியோட திட்டம் என்னன்னா எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரும். அதுதான் மெயினா, ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை, ஒரே நாடு ஒரே எலெக்ஷனு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, அந்த திட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து சேர்த்து கொண்டாடுறாங்க. அது எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நம்மளுடைய சக்தியை பார்த்தீங்கன்னா வேறுபட்டத்தில ஒற்றுமை அப்படின்றதுதான். வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு மொழி பேசினாலும் ஒருமைப்பட்டமா இருப்போம் அப்படின்றதுதான் பாரதத்தோட ஒரு ஸ்ட்ரென்த். அது வந்து இது பாதுகாக்கப்படணும். இது வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பெருமையா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இதுல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்ததுன்னா நம்மளுடைய வளமான பாரதம், பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க பாரதம், வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்க பாரதம், கண்டிப்பா இதுல வந்து நம்ம வந்து ஒரு வெற்றி கொடியை நாட்ட முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஓகே, நான் நிறைய கேள்விகளோட வந்திருந்தேன். இப்போ வந்து நிறைய எதிர்பார்த்த நிறைய பதில்கள் வந்து சேர்க்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தின தகவல்களை சார் வந்து கொடுப்பாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.